அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் சம் இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்சங் வந்து ஒரு 55 மொபைல்ஸ் விற்றுருக்கு. அப்புறம் விவோ வந்து 75, OnePlus 48, மறுபடியும் சாம்சங் ஒரு 264. இந்த மாதிரி வந்து மொபைல் 1 மந்தில் எவ்வளோலாம் விற்றுருக்குன்ட்டு ஒரு டீட்டெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சாம்சங் மட்டும் எவ்வளோ விற்றுருக்கு, விவோ மட்டும் எவ்வளோ விற்றுருக்கு, OnePlus மட்டும் எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த சம் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி உடனே வந்து எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சம்னா எல்லாத்தையும் கூட்டுறது, இஃப்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும் கூட்டுறது வந்து சம் இஃப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல இங்கே சாம்சங்னா சாம்சங்கோட வேல்யூ வரணும், விவோனா விவோட வேல்யூஸ் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு சம் இஃப் இப்போ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் ரேஞ்சு கேட்குது. ரேஞ்சு வந்து நமக்கு சாம்சங், விவோ, ஒன் ப்ளஸ் மொத்தம் செலக்ட் பண்ணி இந்த ஃபுல் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து க்ரைட்டீரியா இங்கே சாம்சங் தான் நமக்கு வேணும். சாம்சங் பார்த்துட்டு இங்கே இருக்கிற வேல்யூஸை காட்டணும். அதனால் இங்கே சாம்சங் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து எவ்வளோ இருக்குன்னு டோட்டல் பண்ணணும். இப்போ தான் வந்து சம் ரேஞ்ச். இப்போ இந்த வேல்யூஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிட்டோம்னா நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ சாம்சங், இப்போ விவோ, அடுத்து ஒன் ப்ளஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.